டிஓடி டாக்ஸ் சேனலுக்கு வணக்கம். கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி, போராட்டம், மொழி போராட்டம் என பல்வேறு களத்தை சந்திச்சது தமிழ்நாடு அரசியல். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு நடிகர் நாட்டாள முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட களத்தில் போராடி பல போராட்ட களத்தில் இறங்கி எம்எல்ஏ ஆகி நடிகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பின்புலத்தோட உடைச்சவர் எம்ஜிஆர். அவரை தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த ஒரு 3 ஆண்டுகளிலேயே திராவிட கட்சிகள் அப்படிங்கிற அந்த வேரூண்டி கிடந்த தமிழகத்துல தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு விஜய். சரி, அவ்வளவுதான். இனிமே மக்கள் சிந்திக்கணும், இளைஞர்கள் சிந்திக்கணும், அரசியல் பக்கம் போகக்கூடாது, கொள்கை ரீதியா போராட சொல்லிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் அறிவிப்பு விடுறார். நற்பணி மன்றம், நலத்திட்ட இயக்கம், நடிகர் தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதை பத்தி நீங்க அன்றைக்கு கேட்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம் கலை. என்ன ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? போராடி இருந்த அண்ணாவை பார்த்துருக்கோம், காமராஜரை பார்த்துருக்கோம், கக்கனை பார்த்துருக்கோம், எம்ஜிஆரை பார்த்துருக்கோம். ஏன் இன்னும் உண்மையை பெண்களுக்காக போராடின ஜெயலலிதாவோட பார்த்துருக்கோம். இது அப்படியே ஒரு காலம் போச்சு. சரி, நடிகையா இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் காலத்துல அரசியல் கத்துக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு விஜய் குதிச்சாரு, திடீர்னு சிஎம் ஆயிட்டாரு. நீ எல்லா நடிகர்களும் ஆசை வந்துருச்சோ, ஒருவேளை நம்மளும் அரசியல் போனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி தனுஷுடைய வருகை எப்படி இருக்கு? விஜய் குதிச்சார்னா விஜய் அவர் முத நாள் படப்பிடிப்புல இருந்தே ஒரு அப்பா ஆரம்பிச்சு வச்சார்ல. அப்புறம் நீண்ட கால ஒரு திட்டத்தோட தானே வந்தாரு. விஜயை பார்த்து அவர் இப்படி ஒரு முடிவெடுத்தா தப்பாத்தே முடிவு இதாகும். அவருடைய உழைப்பு எல்லாம் வேற இல்ல. 2009 மக்கள் இயக்கம்ங்கிறது அதுக்கு இப்ப இந்த அரசியல் கட்சி சொல்றோம். 2009 தொடராகவே மக்கள் இயக்கம் தொடர்ந்து தானே செயல்பட்டுச்சு. ஆமா, அனிதா மரணத்துக்கு வீட்டுல பார்த்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பாண்டிச்சேரி ஷூட்டிங்ல இருந்து நைட்டா போனோம், மெரினா பீச் போராட்டத்துல போய் கட்சிப்பு கட்டு நின்றது. ஸோ மக்கள் இதுல தொடர்ந்து திடீர்னு அப்பெல்லாம் வரல. இல்ல நீண்ட கால ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் ஜெயலலிதா 2 பேரும் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அவரு வந்தாரு, கரெக்டான ஒரு டைமிங் வந்தாரு. இப்போ உள்ளது ஜெனரேஷன் 2 கட்சியும் பார்த்துட்டோம். பெருசா ஒரு இதாங்கிற ஒரு குரூப் அவருக்கு போட்டுச்சு. முழுமையா போட்டா சொல்ல முடியாது. ஒரு 35% போட்டாங்க, 106 சீட்டு கிடைச்சிருச்சு அவருக்கு. இன்னைக்கு சிஎம்மா செயல்பட்டு இருக்காரு. சரி, இதை பார்த்துட்டு நாங்க தான் எல்லாரும் கிளம்பி சொல்ல முடியாது. ஒரு படம் நல்ல படம் ஓடும், அதையே பார்த்து அதே கதையில 10 கதை வர்ற மாதிரி இது அரசியல் அப்படி இல்ல. இவரோட வந்திருக்காரு, இவரோட செயல்பாடை பார்த்துட்டானே மீண்டும் திமுக வருமா அதிமுக வருமா இல்ல ஒரே தொடரா இருப்பான்னு ஒரு நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா, 3 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் 1 நாள் பல்வேறு இடங்கள்ல பேசி திடீர்னு அரசியல் வந்தாரு. சரியான சமயத்துல தனுஷும் மேடை எழுதி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதே ஏன் நாங்களாம் அரசியல் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வினாவோட அது ஒரு பின்னணியான் இருக்க மாதிரி தெரியும். விஜய் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க, அது மாதிரி இவருக்கு ஒரு பின்னணி இருக்குமோ. அரசியல் ஒரு ஆள் வரும்போது ஒரு பின்னாடி சந்தேகத்தோடய வராங்க. எப்படி அது அப்படியே கொண்டு வரல? எப்படி அது என்ன ஆக்கல? இங்க அது உங்களுக்கு தெரியும்ல, இங்க திராவிட கட்சி, திராவிட குழு நம்ம இந்தியாவிலும் ஒரு மாதிரி இருந்தா தமிழ்நாடு வேற போக்குல போய்கிட்டு இருக்கு. சோ இந்த கட்சி உங்களுக்கு அந்த ஆரியவசம் திராவிட சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஏன் வரலாறு இல்ல, போராட்டம்ல. அது நீ எக்ஸாம்பிள் சில இவிஎஸ் மேட்டரை பாத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாமே ஆதரிக்கும். அதப்ப கூட யாரும் எதிர்ப்பா திராவிட கட்சி. அதுதானே இப்ப உங்களுக்கு நீங்க அந்த தேசியம் பேசுற கட்சிகளுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுல இங்க ஈடுபடாத காரணம் அதுதானே. சோ இங்க திரும்ப காங்கிரஸால வர முடியாத காரணம், பிஜேபி இன்னைக்கு வரையும் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாத காரணம். சோ 2 பேருக்கு அந்த சூழல் புரிஞ்சிருச்சு, நீங்க நமக்கு நடக்காது. சோ விஜய் அமைச்சர் டக்குனு சேர்ந்த காரணம் அவர் தானே. இப்ப விட்டா நமக்கு எப்பயும் கிடைக்கிறது காங்கிரஸ் தெரியும், பிஜேபிக்கு நீங்க வராது. சரி, நம்ம வரலையா, நம்மளுடைய லைட்டா சாப்பிட்டா ஒரு டீல் பண்ற ஒரு கட்சி அப்போ நம்ம ஆதரிச்சா போதுங்கிற சூழ்நிலைக்கு அவ்வளவு வந்துட்டா. சோ அப்படிதான் விஜய் வெர்சஸ் திமுக அதிமுக இல்லாம இன்னொரு பார்ட்டி வந்தா நல்லது அப்படின்னு பாக்குறாங்க. அது வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. திமுக நல்லா ஆக்டிவா தான் இருக்கு, அதிமுக நல்லா ஆக்டிவா தானே இருக்காங்க. இப்பயும் 1.5 கோடி ஓட்டு திமுக வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 1.7 கோடி ஓட்டு வாங்கியிருக்கா. சோ அது இப்போ வச்சு நம்ம இந்த 2 மாசத்தை வச்சு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. பட் அது பெரிய ப்ராசஸ் இல்ல, பொலிட்டிக்கல் பெரிய ப்ராசஸ் இல்ல. அவருக்கு என்ன இருக்கு? அவர் படமே ஒழுங்கா ஓடாது. விஜய்க்கு இருந்த கேரியர் அவருக்கு இருக்கு. அவர் அவ்வளவு மோசமான படமே 200 கோடி 300 கோடி தான் கேள்விப்பட்டிருக்கு. அது உண்மையான நிரூபிச்சிருக்கல. 1 கோடி டிக்கெட் வித்துருக்கும்பாங்க, அது உண்மையான இப்ப வாக்காகிறப்ப தெரிஞ்சிருக்கல. தனுஷ்க்கு அவருடைய படமே ஓடாது.
வெற்றிமாறன் படம் அப்படி மாதிரி படம் தானே ஓடும், மத்த டைரக்டர் படமே குறிப்பிட்ட சில ஓடாது. படங்கள் மட்டும்தான் அவர் சினிமாலே அவரு ஒரு சாதிக்க முடியல. ஒரு லெவலுக்கு வராது. அவர் அப்படி இதாகும். ம்? அந்த அளவுக்கு அரசியலுக்குலாம் அவரு ஏதோ ஒரு யாரோ பின்னால இருந்து ஏக்குற மாதிரி தெரியுது. அரசியல்லாம் ரஜினி மாதிரி பேசி ரஜினி மாதிரி பண்ணா அந்த அளவுக்குலாம் ஆயிரம் ரஜினியாலே முடியலையே. ரஜினியால அரசியலுக்கு வர முடியல. அவரு சொல்லியுமே 2004 ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்தாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன். 96 ஈடுபட்டுச்சு, அது வேற. அது ஒரு மாஸ்க் இருந்துச்சு. திமுக முப்பநாடு கட்சி ஒரு ஆதரவு அது ஒரு மாசம் இருந்துச்சு. அது ரஜினி மட்டும் சொல்ல முடியாது. ஒரு 2004 அவரு சொல்லியுமே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. ஏடிஎம்கே ஃபுல்லா தோத்தானே போச்சு. பாமகக்கு எதிராக இது பண்ணி சொன்னாரு, எடுபடலையே. ரஜினி வயசு எடுக்கல. ரஜினி மாதிரி அவரை அப்படியே பண்ற ஒரு இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. பின்னாடி ரஜினி பிஜேபின்னு பல இது சொல்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் விஜய இது பண்ணி வந்துட்டோம்னா இதான் விஜயோட பின்புலம் வேற. அது புரியாத நேற்று 3 வருஷம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி கொடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கல. பட் அவருடைய போராட்டங்கள் நிறைய இருந்திருக்கு. சினிமா ரீதியாவோ அதை நோக்கி ரொம்ப காலமா பயணிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய டீமும் செயல்பட்டு கரெக்டான டைமா அமைஞ்சிருக்கு. எல்லாம் சேர்ந்து அமைஞ்சதுனால அவர் இதாயிட்டார். கரெக்டா அது 108 சீட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம எதிர்பார்க்கறோம்னா நீங்க சொல்ற மாதிரி பின்புல அரசியல் யாரு, பின்புல அரசியல் யாருன்னா ரஜினிகாந்தா இருக்குமோ? இருக்கு ரஜினிகாந்த் விஜய் இருக்கும் போல விஜயனுடைய வருகை வந்து ரஜினிகாந்த் மகளோட டிவோர்ஸ் கேஸ் வர போய்கிட்டு இருக்குல்ல. அது எப்படி அந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. பட் பிஜேபியா இருக்கும்னு சொல்றேன். ஒரு வகட்ட அண்ணாமலை வரட்டும், ஒரு வகட்ட தனுஷ் வரட்டும், அந்த திராவிட கட்சியில இல்லாம ஆகட்டும். திராவிட கட்சி மீன்ஸ் திமுக இல்லாம ஆகட்டும். அவளுக்கு திரும்ப எந்திரிச்சு வந்துடக்கூடாது, ஓட்டு பலவாரி பிரியட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருந்திருக்கலாம். நம்ம டைரக்டா ஆட்சியை பிடிக்க முடியாது. 4 சீட்டு 1 சீட் ஆகி போச்சு, அடுத்து என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பின்புலத்துல இருந்து இயக்கலாம். தமிழக மக்கள் ரசிகர்களுக்கு சினிமாவுக்கு மோகத்துல இருக்காங்க. விஜய்க்கு பண்ண மாதிரி தனுஷுக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒரு 1 கோடி ஓட்டு 50 லட்சம் ஓட்டு வேணா போதும், பிரிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரசிகர் அதை பிரிப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம். பட் மக்களும் ஒரு தெளிவு ஆகணும். விஜய் அபிமானத்துல ஓட்டு போட்டது நம்ம அதை நம்ம அடுத்த கொஸ்டினா கேட்கிறோம். என்னன்னா எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து ஒரு தனிப்பட்ட இல்லை. இப்ப அப்படி சொல்றதுக்கு சங்கட்டமா இருக்கு. என்னத்த நீங்க 7 வருஷமா கொண்டிய இப்ப என்னத்தை மக்களை படுத்துறீங்கிறிய, கல்வி கொடுத்தோம் அது கொடுத்தங்கிறிய. பட் சினிமாவை இந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கிறதானே மோசமா இருக்கு. அப்ப நீங்க அண்டை மாநிலம் கேரளால கூட அவ்வளவு இது இல்ல, ஈடுபாடு இல்ல. எங்கேயுமே அப்படி இல்லையே. இந்தியாவில நீங்க எந்த ஸ்டேட்ல இப்ப உள்ள காலகட்டத்தில் எந்த ஸ்டேட் இருக்கு? அங்கே ஒரு புரட்சியே நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. இங்கே சம்பந்தம் இல்லாம சொல்றேன், அங்கே போராட்டிக்கிறதுக்கு இங்க ஜனநாயகன் கூட்டத்து படத்துக்கு ஜனநாயகன் பிரச்சனை நடந்துக்கிறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல. நமக்கு சங்கட்டமா இருக்குல்ல. சினிமா துறையை பார்த்து வந்து வாக்கு மாறுதானே. நம்ம எம்ஜிஆரோட பிம்பம் அப்படி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் சினிமா மட்டும் இல்ல, காங்கிரஸ் இருந்தாரு, திமுக இருந்தாரு, அப்படி ஒரு பின்புலத்துல பட் சினிமாவும் இருந்திருக்குமோ. நமக்கு சினிமா மட்டும் நினைச்சோம். பட் அவர் விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார்ல. அவரு விஜயை பார்த்து தனுஷ் வந்தாருன்னா அவருடைய முடிவுகள் வந்து விபரீதமா இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. விஜய் வந்து நீங்க சொன்னீங்க, விஜய் வந்து பல இயக்கங்களுக்கு போயிருக்காரு, பல போராட்டங்களை கலந்துருக்காரு. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, இப்ப விஜய் வந்து முதல்ல எப்படி கால் எடுத்து வச்சாரு? அதே மாதிரி மக்கள் இயக்கம் பண்ணுங்க, நலத்திட்ட உதவிகள் செய்யுங்க, ஒரு கொடி ஒண்ணு பறக்குது, புதுசா கொடி ஒண்ணு இயக்கத்தின் பேர்ல ஆரம்பிச்சு பறக்குது, இதைதான் தனுஷ் ஃபாலோ பண்றாரு. அது நார்மலா பண்ணிக்கிறது அவனுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு விஜய் வந்து இப்ப சிஎம் ஆகவும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப தோணும். இது இப்ப தோணுது. அதெல்லாம் பெரும்பாலும் மக்கள் இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப எத்தனையோ நடிகர்கள் பண்றாரு. சூர்யா எவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. அவருடைய எவ்வளவு பண்றாரு. நம்ம யாரும் சந்தேகமா இது பண்றது இல்லையே. அவர் அரசியலுக்கு வந்தாலும் கூட யாரும் வேணாங்கிறது இல்லை. இது வரைக்கும் பண்றது இல்லை. நீவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா கூட விமர்சனம் வராது. ஏன்னா அவர் மக்கள் பணியில இருக்காரு. கல்வியில எத்தனை பேருக்கு பெரிய பெரிய ஆளுகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. நீங்க திடீர்னு வந்து சினிமால பேசுற மாதிரியே நீங்க ஒரு வெட்டி சட்டை போட்டு வந்து அந்த வசனம் பேசி கூட்டம் கூடும். கூட்டம் கூடும். அப்படி நீங்க விஜய நினைச்சு சூடு போட்டு நீங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் கூட்டம் ஓட்ட ஆகாது அந்த வார்த்தை கிட்டத்தட்ட இந்த 2000 அது எப்படின்னா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு 20% வாங்கணும். யாரும் அவர் ஓட்டு வாங்க மாட்டாரோ, அவருக்கு செல்வாக்கு யாரும் சொல்ல வரல. விஜயோட செல்வாக்கு புருவன் தானே, சினிமால புருவன் தானே உங்களுக்கு. ஆனா எந்த கருத்துக்கடையுமே விஜய் வந்து வெற்றி ஒரு விஜய் ஜெயிப்பாரு. அதுவும் விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில அங்கிட்டு ஜெயிப்பாரு. அது கணிக்க முடியாம தானே இருந்துச்சு. அது 25% வரையும் சொன்னா கணிக்க முடியாம தானே இருந்துச்சு. இருந்திருக்கு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. இனி பழைய மாதிரி பேச இல்ல. பட் அதை பத்தி இந்த மாதிரி நடிகர்கள் வரதான் நடிகர்களை வந்து தவறாக வந்து
இல்ல இப்ப நீங்க இருக்க நினைச்சத அரசியல் விட தலைவர்கள் 10% அதிகமா இருந்த ஒரு விஷயம். பட் இவருக்குள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஒரு படமே ஓடுறது இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றது? ஒரு படம் என்ன படம்? ஆ? ஒரு 100 கோடி படம் எது ஓடி இருக்கும் போல. அவர் எப்ப 100 கோடி ஆரம்பிச்சு துப்பாக்கில இருந்து ஆரம்பிச்சு எங்க போயிட்டாப்ல இல்ல. நீங்க அந்த மாதிரி ஹிட் படமா அவனுக்கு கொடுக்கல இல்ல. அவரு சூப்பர் டூப்பர் அது நிறைய கொடுத்து இது பண்ண படம் வரல. நீங்க சொன்ன மாதிரி அது போக எல்லா லவ் ஸ்டோரி குடும்ப பாங்கான படங்கள்னு உங்களுக்கு அந்த மாதிரி பேரு மார்க்கெட்ல இல்லையே. உங்களுக்கு பெண் ரசிகைகள் அப்படிலாம் ஒண்ணு குடும்ப குடும்ப இளைஞர்கள் குழந்தைகளை கவர் பண்ற மாதிரி படம் நடிகர் இல்லையே. ஆக்சுவலி அது வைக்க நல்ல நடிகர் அதெல்லாம் நல்ல நடிகர். கமலோட நல்ல நடிகர் இருக்கா? சிவாஜியோட சிறந்த நடிகர் இருக்கா? சிவாஜி என்ன ஆனாரு? அரசியலுக்கு வந்தா ஒண்ணும் ஆகல இல்ல. எம்ஜிஆர் விஜய் மாதிரி ஆளுதானே ஜெயிக்க முடியுது. அப்ப இது நாயக பிம்பத்தை தாண்டி வேற ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஒரு கரிஸ்மா இருக்குல்ல. அது சிவாஜிக்கோ கமலஹாசனும் இல்ல. அந்த கேட்டகரியில தானே தனுஷ்லாம் வருவாரு. சோ நம்ம அதத்தான் விஜய பார்த்து விஜயோட மாசம் நீங்க ஒரு தூசி கூட நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவரு அவரு நீங்க ஒண்ணும் பண்ணலையே. நம்ம படம் பண்ணிருக்கலாம். பட் நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒரு தமிழ் சினிமாவே சூப்பர் டூப்பரான ஹிட்ல அப்பெல்லாம் ஒன்னும் நல்லா நடிப்பாப்ல. அதுல ஒண்ணும் இது இல்ல. சரிங்களா? அதைத்தானே மக்கள் விரும்பி இது பண்றாரு. விஜய்க்கு ஹோட்டலிஸ் வச்சா 2031 தேவையில்லை. நீண்ட கால பயணமா இருந்தா அதை ஏறக்கும். பட் ஏதோ ஒரு ப்ரெஷர் தெரியுது எல்லாருக்கும். திடீர்னு லாரன்ஸ் நான் அறிவிக்க போறேன் மக்கள்கிட்ட கருத்துக்கு. எதுக்கியா நீங்க இவ்வளவு பேரு கிளம்பி வந்து பண்ண தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அரசியல் பஞ்சம் போச்சு. ஒரு தோல்வி தானே பண்ண. இவ்வளவு இதுலயும் 50 சீட்டு எடிஎம்கே வந்திருக்கு. 59 சீட்டு தனியாவே திமுக இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனையா? சும்மா இது வந்து திராவிட இயக்கத்தின் தோல்வியானே. ஒரு தோல்வி இல்ல. என்ன மொத்தம் கணக்கு பண்ணி 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4 கோடி ஓட்டுல 4.5 கோடி ஓட்டு 2 கோடி வாங்கியிருக்காங்க. கணக்கு பண்ணுங்க. அப்ப 50% மேட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க. எதிர்காலத்துல கூட்டணி வச்சா உடனே ஆட்சி டிஎம்கே போற காலத்துல கூட்டணி வச்சா திரும்ப உடனே ஆட்சியை பிடிக்கிற மாதிரி வரும். அந்த ஒரு சூழல் வந்துருக்க கூடாது. திரும்பவும் அந்த ஒரு வந்துருக்க கூடாதுங்கிறக்கா எதிர்த்தரப்புகள். இன்னொரு பயம் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருமே சொல்றாங்க விஜய்க்கு எதிராக வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி வலுவா போட போகுது. அது ஒரு அமைக்க போகுதுன்னு. சரி, அதை அப்படி தனியா வச்சிருவோம். ஒருவேளை 2031ல விஜய் கூட தனுஷ் மாதிரி இது மாதிரி ஆளுங்க வந்து கூட்டணி வச்சு மீண்டும் வந்து தனுஷ்ல அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஒரு சினிமால இருந்து வந்து ஒரு தெரியும்ல அவருக்கு. சினிமால இருந்து வந்து இன்னொருத்தர இது பண்றதுக்கெல்லாம் அவருக்கு வேலை இல்லை. இப்ப நம்ம அமைச்சர்களை பங்கு கொடுத்ததே அவர் மெஜாரிட்டி கிடைக்கிறதா கொடுத்துருக்காரு. மெஜாரிட்டி கிடைச்சதா கொடுத்துருப்பாரு. அதுவே விவாதத்துக்குரியது இல்ல. அவர் ஓப்பனே அதாவது எப்படின்னா அரசியல் போல இல்ல. அப்ப உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுல. அப்ப சந்தேகம் இருந்துச்சு. அவர் ஜெயிச்சுட்டு அப்படி கொடுத்துருப்பாரு. தனியா நின்று யாரும் வரல. மெஜாரிட்டி கிடைக்கலாம் கொடுத்துருப்பாரு. அது நம்ம ஒரு இஃப் தான் அது சொல்ல முடியாது. நமக்கு ஒரு கரெக்டான ஒரு தெளிவு இல்ல. இப்ப அடுத்த மாதிரி மெஜாரிட்டி கிடைச்சா கொடுப்பாரான்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம இவ்வளவு பட்டுட்டோம், இவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டாங்க, நமக்கு சப்போர்ட்டா இல்ல கூட்டணி கட்சி கொடுக்காம கூட போலாம்ல. பட் இந்த மாதிரி அதிகாரம் நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த மாதிரி அதிகாரம் தேவையில்லையே கூட்டணி கட்சிகளுக்கு. மற்ற கட்சிகளுக்கு ஓகே. விசிகா மாதிரியோ மற்ற முஸ்லீம் லீக் ஊருக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மாதிரி கூட்டணி கட்சி தேவையில்லை. மதவாத இறப்பு பாய்ஸ் திறப்புல தெளிவா உள்ளவங்களுக்கு உங்களை மாதிரி கட்சியில அமைதியா சைலண்ட் கட்சியில நீங்க பயணிக்க முடியாது இல்ல. வருஷமா இதே டயலாக் நம்ம சொல்லிட்டே இருக்கிறது கேக்குறாங்க. திமுகவோட நீண்ட காலம் பயணிச்சாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் ஆல்ரெடி வேணாம். அவங்க பயந்தது நடக்கதா இல்லையா? அதே மாதிரி பாடிட்டாரா இல்லையா? உண்மைதானே அது. நீங்க பயந்து நடக்காது. இப்ப இதுக்கு மேல சம்பவங்கள் நிறைய இருக்குல்ல. இப்ப நீங்க சாம்பிள்ஸ் தான் பாக்குறீங்க. இப்ப எல்லாத்துக்குமே கையெழுத்து போட ஆரம்பிச்சுடா. அந்த ஃபைல்ஸ் திருப்ப ஃபைல்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண விடல. என்ன பண்ணுச்சு அவனுக்கு? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக திரும்ப செயல்படுத்த மாட்டோம் சொல்ற கவர்மெண்ட் எங்க இருக்கு? அப்போ மைனாரிட்டி யாரு இருந்தா? மைனாரிட்டிஸ் பேசுங்க. ஐயோ அப்துல் கலாம் மாதிரி சொல்றாரு. என்ன பேசுறது வரலாம்? நபி கருத்து அவர் தான் பாரு. அந்த அளவுக்கு பேசுறாங்க. அதுதான் உங்களுக்கு அதிகாரம். ஒரு மினிஸ்டர் பேசுறது என்ன பேசணுமா ஆயிடுச்சுல. அது இப்ப அடுத்து தனுஷ் பிளானி இப்படி போவில நீங்க. அதுதான் அப்ப கொள்கை தெளிவு கொள்கையில இங்க அதுதானே. இப்ப பிசிக்கு அவரு ஆலோசனை கேட்ட கேள்வி அதானே. கொள்கை தெளிவு நம்ம பிரச்சனை வராது இல்ல. பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. பிஜேபி வந்தா நடக்குதுல. அப்ப அதுதானே பிரச்சனையே. இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கருத்தை விட்டு உள்ள வர வந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை விசிகாவோ கம்யூனிஸ்டோ ஐயூஎம் வெளில வந்துட்டான்னு வச்சுங்க. டக்குனு எலெக்ஷன் வச்சிருவாங்க. டக்குனு இடைத்தேர்தல் ஸ்டாப் பண்ணி நிக்குது இல்ல. இடைத்தேர்தல் வரும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பண்ணி ராஜினாமா பண்ணுவாங்க. இப்ப பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு வச்சு இல்ல. நீங்க சொல்றாமா ஒருவேளை இடைத்தேர்தல் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த இவங்களுக்கு கொள்கைகள் சரியில்லை கொடுப்பா சரி வெளில வந்தாலும் கூட தாவேக்கோடைய ஆட்சி இல்ல. கூட்டணி நீண்ட காலம் போக முடியும். விசிகாலம் நீண்ட காலம் பயணிக்க முடியாதுன்னு தோணுது. நீண்ட காலம் எப்படி பயணிக்க முடியும்? கொள்கை அதாவது எப்படின்னா உங்களுக்கு கூட்டணி கட்சிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கறது ஸ்டாலினோட குரல் வரும்ல.
பட் இங்க அந்த சைலண்டா அந்த அமைச்சர் சொல்றாரு, இந்த அமைச்சர் சொல்றாரு, கர்நாடகா ஒரு போவாருங்கிறாரு, ஒருத்தர் அங்க இருந்து வருவாருங்கிறாரு, நம்ம போக அந்த மீனி அங்கே உள்ள செய்ய சொல்றாரு. இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம மத்தவங்க சொல்லியே இதா இருக்குல்ல. அது எவ்வளவு காலத்துக்கு இல்லாம ஒரு எவ்வளவு காலத்து அது கூட்டணி கட்சியில குழப்படி இருக்கும்ல. வைக்க தாங்கி நிப்பேங்கிறாரு, நான் பாத்துக்குவேங்கிறாரு. தாய் தான் நிக்கிறாரு. பட் இவருங்கிற வைகோக்கு பிரச்சனை இல்ல, அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு போயிருவாரு. திருமாவளவனுக்கு மாதிரி ஆளுகளுக்கு கஷ்டம் இல்ல. அந்த இடப்பட்ட காலத்திலேயே அவருடைய ஸ்டாண்டு எல்லாருக்கும் குழப்படி ஆயிருச்சு. எல்லாருக்கும் இவ்வளவு இன்டெக்ஷனான ஆளு, தெளிவான ஆளு, அவரே ஏன்னா தடுமாறக்கூடிய இடம் நாடாளுமன்ற புலி, அவர் தடுமாறக்கூடிய இடம் அது. ஏன்னா நீங்க சொல்ற அதிகாரம் அது இல்ல, அதிகாரம் தேவை, பட் நீங்க கிடைக்கக்கூடிய அதிகாரம் அது இல்ல. இந்த அதிகாரத்தை என்ன விளைவு வருதுன்னு இருக்குல்ல, இப்ப விளைவு வருது இல்ல, போக போக என்ன விளைவுகள்னு அதுக்கெல்லாம் பொறுப்பு வீசிக்க ஆகணும்ல. நாளைக்கு நீங்க காங்கிரஸ் அமைச்சர்ல இருந்த ஈழ சமயத்துல காங்கிரஸ் கூட இருந்தனால பழிய நிகர சமக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நடக்கிறதுல நீங்க சமக்கிற மாதிரி இருக்குமே. அந்த வழியை போல திரும்ப வீசிக்கா சுமக்கிற மாதிரி சூழல் கண்டிப்பா வராது. அதுக்காக இந்த மாதிரி குரல் நீங்க ஆளு சொன்ன குரல் இப்ப நீங்க அறுக்க பாத்தீங்கன்னா ஒரு வன்னியரசு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா காலத்துல பதில் சொல்லணுமே, அது பெரிய தவறாக முடியும்ல. அது மாதிரி தனுஷ் மாதிரி திரும்ப ஆளுக உள்ள வந்து தனுஷ்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகும்ல, அது இல்ல இல்ல. ஏன் தனுஷ் வந்து ஒருவேளை திமுகவுக்கு ஒரு ஆதரவாகும். நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன் நானு, இப்ப தனுஷ் வந்துட்டு உள்ள வந்துட்டாரு, நடிகர் வந்துட்டாப்ல, ஒரு அரசுக்கு உள்ள வந்துட்டாரு. அவரு யாருடைய இயக்கத்தின் சார்பா வருவார் நினைக்கிறீங்க? பாஜக பின்பற்றி வருவாரா, திமுக கொள்கையை தாங்கி வருவாரா? கொள்கை இல்ல, இப்ப விஜய் சொல்றாருல, இல்ல நம்ம இன்னொன்னு வெளிப்படையா சொல்ல போனோம்னா, தமிழ்நாட்டுல அரசியல் ஃபுல்லாமே பெரியாரையும் அம்பேத்கர், திராவிட இயக்கங்கள், சித்தாந்தங்கள், அந்த கொள்கைகள் இதை தாங்கி உள்ள வந்தாட்டே நிக்க முடியுது. நீங்க அதை தாண்டி வந்தா என்ன மாதிரி ஒரு முடிவுகள் வரும் அப்படிங்கறத வந்து நம்ம இப்பதான் கொள்கையே தேவையில்லைங்கிற நீங்க கொலப்படியான கொள்கையை சொன்னாலே போதுமே. கொள்கை எதிரின்னு சொல்லுவானா, கொள்கைகள் இதை பத்தி திட்ட மாட்டோம், அரசியல் எதிரி வச்சு நல்லா செய்வோம், அந்த மாதிரி இருக்குல்ல. ஒரு சினிமா மாதிரி நம்ம எதிரியை ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவங்களே அடிப்போம், நம்ம என்ன சொல்ல மக்கள் நம்பி நம்மள ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. மக்களும் ஆகணும் சொல்றான், மக்களும் ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு நமக்கு புரிதலோட வாக்களிக்க உடஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் நோக்கு இந்த மாதிரி ஒரு அரசியலுங்கிறத விட உங்களுடைய அந்த உள்ளூர் அரசியல்வாதிகளோட வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பு உங்களுக்கு சிஎம்ஏ பழைய சிஎம்ஏ காலி வெறுப்பு இருந்துச்சுல, நீங்க பாக்குறாங்க நீ சொல்ற மாதிரி அதை வந்து தடுக்க தவறிச்சு திமுக. அந்த உண்மை இப்ப நம்ம பாக்குறோம், யதார்த்தமா ஆட்சி பிரதிநிதிகளுடைய அந்த ஒரு தலையீடு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியவே காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. இப்ப நம்ம பாக்குற எம்எல்ஏ மினிஸ்டர் யதார்த்தமா போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திமுக அப்படி எந்த இதை பார்க்க முடியும், அந்த பட்டாக பஸ்தோட அப்படித்தானே தெரியுது. சோ நீங்க மக்கள் ஆயிருக்கு, செய்யறியா செய்யலையோ, மக்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்கிறாங்க. அவரு விஜய்ட்ட அதை பாக்குறப்ப பாக்குற மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த ஒரு எம்எல்ஏ எம்பி ரைட், ஆனா முதலமைச்சர் மக்கள் பக்கம் வரமாட்டாரு. போனாரு மெட்ரோக்கு போனாரு, மக்கள் பெரிய லேடிஸ் எல்லாம் பேசினா கொண்டாங்க. அவர் போற வச்சு டெய்லி ஒரு இதுக்கு போறாரு, அது இருக்கிறாங்க. அவருக்கு சொன்னார்ல, ஜெயிச்ச பிறகு வந்து மக்களை பாப்பேன் வந்து சென்னை அரசு வருவாரு போல வர்றது கொஞ்சம் இந்த மாதிரி நிலையற்ற தன்மை இருக்குல்ல அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள. காவிரி பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் இதே இன்னொரு கேட்கணும், இப்படியே போனா தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகுது? அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த ஒரு இனம் வந்து தமிழ் இனம் அப்படிங்கிறோம். அதாவது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நடிகரை நம்பி அவர்கிட்ட, அதாவது நம்ம சொல்றோம்னா அதிமுக தேவையான திமுக ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு, ஒரு நாகரிகம் வந்து. நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் சொல்லாம அதை ஏத்துக்கிறோம், அவரோட ஏதோ இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம களைய வேண்டிய விஷயம் தான். பட் இருந்துச்சு. பட் தமிழ்நாடு உரிமையில ஃபுல்லா நிலைநாட்டு வச்சிருந்தாங்கல்ல. நீங்க வெறும் ஒன்லி ஊழல்ங்கிற மேட்டர், லஞ்சங்கிற மேட்டர் சொல்லி மொத்த கவர்மெண்டே இது பண்ணீங்கன்னா இதெல்லாம் இதாயிரும். பட் உங்களுக்கு தேவை, நீங்க உயர்கல்விக்கு போக முடியாது, நீங்க ஹிந்தி உள்ள வந்துடும், தமிழ் வந்தே மாதிரி தான் பாடுற மாதிரி இருக்கும், தமிழ் தேவை வாழ்த்துக்கு இடம் இல்லாம போயிடும். உங்களுடைய மொத்த இது உரிமையும் போயிட்டு, அது அப்படி கொள்கையை ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கு கொள்கை இருந்துச்சு, அதை ஃபுல்லா இழந்துட்டு நீங்க இந்த இது கிடைச்சா போதுமா உங்களுக்கு? அது இல்ல நம்மளுடைய இது வெறும் நம்ம எவ்வளவு லஞ்ச ஊழலுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க, குறிப்பிட்ட சார் பாதிக்கப்படும், அது இல்லாம இருக்கு, அது வேற விஷயம். நீங்க சொல்ற மாதிரி லஞ்சம் தானே நினைக்கிறீங்களா? ஆனா மக்கள் மத்தியில நீங்க இப்ப வேணா சொல்லிக்கலாம், கொஞ்சம் லஞ்சம் ஒரு ஆட்சியை ஒழிச்சுச்சா இல்லையா? அப்படி பார்த்தோம் 2G அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் இப்ப அதே நிலைப்பாடு ஊழல்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல வரும்பொழுது சரியா நடவடிக்கை எடுக்க தவறியது திமுக. இன்னைக்கு அதோட நிலைப்பாடு தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய ஆட்சி இன்னைக்கு வந்து அவன் சரியா கவனிக்க தெரியல. குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை சரியா வந்து பின்பற்ற மறந்துச்சு, இல்ல நடவடிக்கை எடுக்க மறந்துச்சு திமுக.
இப்ப நம்ம என்ன தரோம்னா, இப்ப இதை நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடோட நடந்துட்டு இருந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடிகர்கள் சும்மா வந்தோம், கையை காமிச்சோம், ஒரு ரசிகரா வந்தோம், போட்டோம், ஓட்டு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு கொங்கு மண்டலத்தை போல ஒரு பக்கம் அது எங்க அப்படி ஏரியா அவங்க அப்படிதான். இருக்குது நம்ம அப்படி. எப்படின்னா இப்ப முழுமையா அதிகபட்சமான 35% வாங்கியிருக்காரு. அது முழுமை எல்லாருமே பின்னாடி ஓட்டுகள் ஒரு மாறும். நம்ம பத்து அதுதான் பத்து 15% இங்கிட்டு இங்கிட்டு வேணாங்கிறக்கா போட்டிருப்பாங்க. அவரோட முழுமையா ரசிகர்கள் பார்த்தா ஒரு 20% வச்சுங்களேன். அது 15% இங்கிட்டு மாறலாம், அங்கிட்டு மாறலாம். கூட்டணி சேர்ந்து அதிகமா கூட ஆகலாம். கூட்டணி டேமேஜ் ஆகலாம். இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தானே திமுக டேமேஜ் ஆக்கி விட்டுச்சு. கூட்டணி எல்லாம் ஜெயிச்சிருக்கல, ஜெயிக்க முடியல. சோ அது மைனஸா அவங்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸா ஆகலாம். ஆட்சி ரீதியானதெல்லாம் இருக்குல்ல. சோ திமுகவும் மாத்திக்கணும், அதிமுக எல்லாரும் மாத்திக்கிட்டா எல்லாருக்கும் உள்ள இனி அதிகமான கட்சிகளுக்கு நல்லது. பெரிய பெர்சன்டேஜ் வாங்க தேவையில்ல. நம்ம சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்காதது ரெண்டு கண்டிப்பா பேரும் ரெண்டு வேணும்ல. விட்டு கொடுக்காத ஒண்ணு. அதாவது இக்கட்டான சூழ்நிலை கூட 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து நீட் தேர்வுல வந்து எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் எங்கேயுமே இல்ல 69 இடஒதுக்கீடு எங்கேயுமே இல்ல. காலை குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல காலை உணவு எங்க எந்த எந்த ஊர்ல கொடுத்திருக்காங்க? திமுகவினுடைய மிகப்பெரிய மகளிர் 1000 ரூபாய் ஸ்கீம் இங்க கொடுத்தானே இப்ப இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலத்திலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலவச பயணம் எங்க இப்ப கேரளால இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்ப கொடுக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ்நாடு தானே. யாரு விமர்சனம் இருக்கு எல்லா ஆட்சி மேல விமர்சனம் இருக்கு. இப்ப 2 மாசத்துல விமர்சனம் வராம இருக்கு. விஜய் ஆட்சியில விமர்சனம் வராமையா இருக்கு. வந்துகிட்டு தானே இருக்கு. சோ அதுதான் பண்ணதுல குறைகள் இருக்கும். நிறைகள் என்னன்னா இதெல்லாம் என்ன உரிமையை பெற்று தந்துட்டாங்க. அப்புறம் அதுதான் நம்மளும் பார்க்கணும். தனுஷ் மேட்டர் பேசிட்டு மாறி போயிட்டோம் போல. ஆமா இல்ல அப்படியே படிப்படியா தாண்டி தனுஷை விட்டுட்டு அங்க தண்ணி போயிட்டோம். இதோட தனுஷின் வருகை தான் நம்ம இப்போ மிகப்பெரிய இதா பார்க்கப்படுது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 2031 தேவை இல்லை எனக்கு, நான் அடுத்து வந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. அப்படி வந்தாருன்னா அவர் என்ன அரசியலுக்கே நான் முடிச்சு சொல்லி மக்களுக்கு யாரும் இல்ல. ஜனநாயக நாட்டுல யாரும் இல்ல. கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சு வரட்டும், மக்களுக்கு பண்ணி செய்யட்டும். விஜய் வந்த மாதிரி மக்கள் ஆதரிச்சா செய்யணும். ஏத்துக்க மாட்டாங்க சொல்ல போறோம். அது மாதிரி அவரே ஏத்துக்கிட்ட சொல்லுவா என்ன பண்ற, ஏத்து தானே ஆகணும். எல்லாத்துக்கும் காலம் தானே. அதுக்குள்ள மக்களும் பண்படணும். நீங்க சொல்ற மாதிரினே ஒரு சித்தாந்தத்தை உடைக்குதுங்கிறதுக்காக ஏதாவது வேற ஒரு கட்சிகளோ இல்ல வேற ஒரு இயக்கமோ இல்ல வேற ஒரு அமைப்புடைய ஒரு திட்டமா கூட இருக்கலாமா? இல்ல நீண்ட கால திட்டம் தானே. நீண்ட கால திட்டம் தானே. இப்ப பெரியாரோட கொள்கையெல்லாம் சுதந்திரம் எங்களுக்கு வேணாம், நீ 200 வருஷம் ஆண்டையன் இருக்க 2000 வருஷம் நீ அணிவப்படுத்தலங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அடிக்குது இல்ல. இப்ப சனாதனத்தை கொசு மாதிரி ஒழிக்கணும்னு இந்த உதயநிதி பேசுறாரு. இது மாதிரி யாரு பேசுவா நாட்டுல யாரு பேசுவா? காங்கிரஸ் பேசுமா? அப்படி காங்கிரஸ் பேசுமா? கம்யூனிஸ்ட் பேசுமா? யாரு பேசுவா? அதானே பேசுறாங்க. நீங்க மாறுபாடு இருக்கலாம். நீங்க லஞ்ச ஊழல்னு எல்லாம் சொல்லலாம். அது ஒரு கூட ஒதுக்கிட்டு இந்த மேட்டர் பேச சொல்லுங்க யாராச்சும். இப்ப உள்ள சூழல் யாராச்சும் பேசுறாங்க. அதானே பேசுறாரு. அந்த பேச வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா பேசுறாருல்ல. ஆராசா மாதிரி அவ்வளவு போல்டா யாரு பேச முடியும்? கனிமொழி மாதிரி யாரு பேச முடியும்? அரசியலுக்கு இப்பதானே வந்தாரு உதயநிதி. அவர் பேசுறாருல்ல. ஒரு இளம் தலைமுறை, புதிய அமைச்சர்கள், புதிய எம்எல்ஏக்கள், ஒரு அவங்களுக்கு கூட அரசியல் பழகிறது கூட நாட்கள் ஆகலாம்ல. இல்ல அந்த கொள்கையில பேசுறதா அவங்க தமிழ் திமுக கொள்கை. ஆளுநர் சமாஜ் பேட்டி சொல்லி திமுக கொள்கை இல்ல, தமிழ்நாட்டோட கொள்கை. இந்த தமிழ்நாட்டோட கொள்கை நீங்க யாரும் பேசுங்க, ஏத்துக்கிறோம். உங்க பின்னாடி நிக்கிறோம். விஜய் பேச விஜய் நிக்க தானே போறோம். நம்ம எல்லாரும் கூட கவலை தானே. விஜய் ஸ்ட்ராங்கா நிக்கணும், போல்டா நிக்கணும். அப்படித்தானே எல்லாரும். கொள்கை தமிழ்நாடு கொள்கை, திமுக கொள்கை இல்லையே. திமுக மட்டும் திராவிடம் சொந்தம் இல்லையே. திராவிடங்கிறது பூமி தானே, நமக்கு எல்லாருக்கும் சொந்தமான பூமி தானே. அதோட அங்கத்துல தான் நம்ம. அது அவங்க மட்டும் உரிமை ஒரு பாட்டு அவ்வளவுதானே. இது வந்து நம்ம எங்க எதுல இருந்து வர்றோம்? திராவிடங்கிறது நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம்? திமுக இருந்து ஆரம்பிக்க போறோம். யாருல இருந்து ஆரம்பிப்போம்? இனத்துல இருந்து வர்றதானே. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டு திமுக சொந்தம் நம்ம நினைக்க தேவையில்லை. அதை சொல்லலாம். கொள்கை தாங்கி பிடிச்சிக்க திமுக அதைத்தானே பேர் வச்சிருக்காரு. பெரியார் அம்பேத்கர் வச்சிருக்காரு, காமராஜன் வச்சிருக்காரு. 3 வரைக்கும் தமிழ்நாடு யாரு எதிராக இருக்க போறா? பெரியார் அம்பேத்கர் காமராஜர் யாரு எதிராக இருக்க போறா? யாருமே இல்ல. அப்புறம் இத்தனை ஆண்டுகளான திமுகவுக்கு எது புதுசா வந்த கட்சியே மிகப்பெரிய ஒரு நமக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்படுத்துது. வர நடிகர்கள் அப்படி உள்ள வந்துட்டே இருந்தாங்கன்னா எத்தனை வருடத்தை போராடி எக்கிலிருந்தே விளையாடுறது. அதுக்காக ஒரு இது எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தா இல்ல, ஒரு 30-40 நடிகர் இருப்பாங்க. யாரு இது பண்ணாச்சு? கடைசி அதிகம் பார்த்தா விஜயகாந்த் வாங்கினாரு, கமலஹாசன் போன திருது என்ன வாங்கினாரு. அதுதான் விஜய் வச்சு நம்ம விஜய் மாசம் வச்சுட்டே இருக்கு. ஆமா அந்த அளவுக்கு தான் மத்த நடிகர்களுக்கு இருக்கும். விஜய் அளவுக்கு ஒரு சினிமால யாரும் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்ல முடியாத சிவகார்த்தி வந்தாலும் வரலாம். நீ தனுஷோட சிவகார்த்தியோட இன்னும் கொஞ்சம் இருக்கும். பெண்கள் குழந்தைகள் மத்தியில ஒரு இது இருக்குல்ல, அவர் சொன்னா கூட கொஞ்சம் ஏதோ இருக்குன்னு சொல்லலாம். பட் தனுஷுக்கு என்ன இருக்குன்னாலே அவர் சினிமாலே பெரிய கமர்சியல் படம் நல்லா இருக்கும். அதெல்லாம் வேற விஷயம். சினிமால கமர்சியல் ரீதியா என்ன வெற்றி கொடுத்துருக்கீங்க அதே தானே. அந்த கணக்கு தானே பாப்பாங்க.
அந்த கமர்ஷியல் ரீதியா ஆமா அது கமர்ஷியல் சக்சஸ் தானே. அந்த சக்சஸ் இல்லாதவங்களுக்கு பெருசா இங்க அதை மக்கள் வந்து மத்தியில வரவேற்பு வரவேற்பு இருக்காது. இல்லை தானே. அப்போ அது குறிப்பிட்ட சர்க்கிள் அவங்கள பார்த்திருக்காங்க. கூட்டம் கூடும், சினிமா ரேஸ்ல கூட்டம் கூடும். அதுக்காக நீங்க எல்லாரும் விஜய் நினைச்சிட முடியாதுல்ல. பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். தனுஷனுடைய வருகை எப்படி இருக்கு? உண்மையிலேயே ஒரு அரசியல் நோக்கி நகர்றாரா, இல்ல மக்கள் பணியை நோக்கி நகர்றாரா, இல்ல எதுனா அடுத்த விஜய் ஆகலாம்னு சொல்லி பிளான் போறாரு? இருக்க மக்கள் பணிக்கு நிறைய பேர் இருக்கு. அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா போதாதான். நாசுக்கும் செய்யுங்க.